ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் விக்கி பிளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு காரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க்கு நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பேச போகிறோம். அதாவது என்ன கார் என்ன நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோன்னா, நம்ம 2015 ஒரு ஃபோக்ஸ்வேகனில் ஒரு போலோ வந்து நம்ம மாமா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா போலோவில் டீசலு டிடிஐ செகண்ட் வேரியண்ட்டு, மிட் லெவல் வேரியண்ட். மொத்தமே நம்ம புக்கிங் பண்ணும்போது அதில் ஒரு 3 வேரியண்ட் தான் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம செகண்ட் வேரியண்ட் வந்து புக் பண்ணி 2015 நம்ம வாங்கியிருந்தோம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2025 நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு கார் எடுத்து ஒரு 8-9 இயர்ஸ்க்கு மேலே ஆகிப்போச்சு. நம்ம கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா 1,10,000 கிலோமீட்டர் வந்து நம்ம ஓட்டிட்டோம். உங்களுக்கே தெரியும், எந்த காராக இருந்தாலும் சடன் கிலோமீட்டர் 1,00,000 கிலோமீட்டர் மேலே நம்ம ஓட்டும் போது அந்த கார் வந்து நம்ம ஃபுல் சர்வீஸ் வந்து இன்ஜின் சர்வீஸ் வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்தாகணும். அதே மாதிரி தான் நம்ம போலோவுக்குமே இன்ஜின் செலவு வந்துச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் மதுரையில் நம்ம ஃபோக்ஸ்வேகனில் நம்ம சர்வீஸ் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம இன்ஜினோட மேஜராக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புது இன்ஜின் போட்டால் என்ன மாதிரி ஒர்க்லாம் பார்த்துருக்கோமோ அதே மாதிரி இன்ஜினோட மேஜரான டைமிங் கிட்லேருந்து வண்டியோட சஸ்பென்ஷன்லேருந்து 4 சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு புது கார் ஷோரூமில் டெலிவரி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஒர்க் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த காரை வந்து ஏன்னா நம்ம வந்து எதுக்காண்டி அந்த காரை வந்து ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணணும், இன்ஜின் செலவு மற்ற சஸ்பென்ஷன் எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து அந்த காரை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுற ஒரு ஐடியா இருந்துச்சு. இப்போ வந்து கார் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கார் வந்து கண்டிஷனாக இருக்கணும். கண்டிஷனாக இருந்தால் தான் மாடிஃபிகேஷன் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. அதுவே சரியில்லாமல் நம்ம காரை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணோம், அது வந்து ஒன்றுமே எடுப்படாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து காரோட இன்ஜின் வேலை மற்ற எல்லா இதையுமே நான் ரெடி பண்ணி காரை வந்து ஒரு புது கார் நிலம்பி கொண்டு வரணுங்கிறக்காண்டி நம்ம சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம காரை வந்து மாடிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போனோம். அங்கே நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணதில் நம்ம கார் என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டெப்பாக ஒர்க் நடந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து காருக்கு வந்து அலாய்வில் போட கொண்டு போனோம். அலாய்வில் ஏன்னா நம்ம காரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீல் வீல் தான் வந்துச்சு. அதை வந்து அலாய்விலாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அலாய்வில் பார்த்திங்கன்னா நம்ம காரில் வந்து ஸ்டார்ட்டில் வந்து 15 இன்ச் தான் வந்துச்சு. அது நம்ம என்ன பண்ணோன்னா 17 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் நம்மளா காரோட ஃப்ரண்ட் பாடி கிட்டு, பேக் பாடி கிட்டு, டெயில் லைட்டு, மேலே நம்ம சைலன்சரு, க்ரில்லு, ஹெட்லைட்டு, இந்த மாதிரி A to Z வந்து அதாவது நம்ம நார்மல் டிடிஐலேருந்து போலோ வந்து ஜிடிஐக்கு கன்வெர்ட் பண்ணோம். அது வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன மாற்ற முடியுமோ எல்லாமே பண்ணோம். தேர்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணோன்னா, வண்டியோட டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம கார் வந்து ஆடியோ சிஸ்டம் பண்ணோம். ஆடியோ சிஸ்டத்துக்கு அதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது வந்து பயனரில் ஒரு ஆடியோ சிஸ்டம், 2-வே ஆடியோ சிஸ்டம், அதுவும் நம்ம வந்து பேசிவ் ஆடியோ சிஸ்டம் பண்ணியிருந்தோம். ஆனால் அதை எப்போ பண்ணோம்னா 2020 பண்ணோம்னு நினைக்கிறேன். அப்போவே நம்ம அந்த ஆடியோ சிஸ்டம் வந்து ஒரு 70-75,000 நம்ம பண்ணி வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம 2-வேலேருந்து 3-வே ஆடியோ சிஸ்டம் வந்து கன்வெர்ட் பண்ணோம். அந்த ஒர்க்கு நம்ம அங்கே என்னென்னலாம் ஒர்க் பண்ணோம் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ வந்து ஓவராலாக இருக்கும். நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். நம்ம என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணோன்னு சொல்லி ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும், என்னென்ன மாடிஃபிகேஷன் எங்கெங்கே பண்ணோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். நீங்கள் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுறீங்களா?
ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நம்ம அலாய்வில் மாட்டினது, அப்புறம் நம்ம காரை டோட்டலாக கன்வெர்ட் பண்ணது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் நம்ம எதை நம்ம காட்டியிருக்க மாட்டோம்னா, காருக்கு வந்து டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க் பண்ணது நம்ம காட்டியிருக்க மாட்டோம். ஏன்னா என்கிட்ட வந்து அந்தளவுக்கு நான் வந்து அந்த பெயிண்டிங் ஒர்க்கு, டிங்கரிங் ஒர்க்கு பண்ணும்போது நான் அந்த இடத்துல இல்லை. அதனால் என்கிட்ட அந்தளவுக்கு ஃபுட்டேஜ் இல்லை. அதுக்கப்புறம் டெசிபிள் ஆடியோ சிஸ்டம் பண்ணும்போதும் நம்ம என்னென்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ் போட்டோம், என்ன மாதிரி ஆம்ப் யூஸ் பண்ணோம், என்ன மாதிரி செட்டு மாற்றணும், அதுக்கான ஃபோட்டோஸ் இருக்குது. ஆனால் எனக்கும் அந்த மாதிரி வீடியோ இல்லை. ஏன்னா நம்ம அங்கே ஆடியோ சிஸ்டம் பண்ண இடத்துல வந்து என்னை வீடியோ எடுக்க விடலை. அவங்க வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க பண்ண ஒர்க் எதுவுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் ஆனால் அதோட ரிசல்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணோம், நம்ம இதுக்கு முன்னாடி காரில் என்ன செட்டு யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் அப்டேட் பண்ணோம், அதுக்குரிய ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நான் இதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோவில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதை கீழே கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஓவராலாக நம்ம காரில் யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை சேஞ்ச் பண்ணோன்னா, நம்ம காரோட டச் ஸ்க்ரீனை நம்ம சேஞ்ச் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம பைனர் தான் யூஸ் பண்ணோம். பைனரில் ஒரு பேசிக்கான பியூர் ஆடியோ சிஸ்டம் வந்து நம்ம 2-வே யூஸ் பண்ணோம். இப்போ வந்து அதே பைனரில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் பியூர் ஆடியோ காண்டி இது வந்து எப்படின்னா, இது வந்து பியூர் ஆடியோவாக அந்த ஆடியோக்கான சிப்பும் இந்த ஹெட் யூனிட்டில் இருக்குமா, நமக்கு தேவையான ஆண்ட்ராய்ட் சிஸ்டமும் இந்த ஹெட்டில் இருக்குமா. அதாவது நம்ம எதிர்பார்க்குற 2 விஷயமும் இதாக்குற மாதிரி ஒரு பைனர் செட் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டான செட்டு சொன்னாங்க 3-வேனால். அதனால் நம்ம ஹெட் யூனிட்டுக்கு வந்து இதை போட்டோம். மெயினாக பார்த்திங்கன்னா 3-வேக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம என்ன ஸ்பீக்கர்ஸ் போட்டோன்னா, மேலே இருக்கிற ESP 2000 சீரீஸ் போட்டோம். இது பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சு, மிட் ஊஃபரு, அப்புறம் வந்து மிட் டியூட்டர்ஸ் வந்து மொத்தமாக அவுட்புட் வந்து 300 வாட்ஸ் வந்து இது அவுட்புட் கொடுக்குமா. இது பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் மேக்குன்னு சொன்னாங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து இதோட ஸ்பீக்கர் காஸ்ட்டு மட்டுமே 35,000. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்பீக்கருக்கு வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு வந்து என்ன ஆம்ப் யூஸ் பண்ணோன்னா, மெயின் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. இது நமச்சியோட கீழே பார்த்தீங்கன்னா 8 சேனல் ஆம்ப் வந்து இதுக்கு நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி நம்ம காரில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டனோட 1200 வாட்ஸ் ஒரு சப்வூஃபர் வந்து வச்சுருந்தோம். இப்போ வந்து 4 ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம நமச்சியோட 8 சேனல் ஆம்ப் போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம சப்புக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு ஆம்ப் வந்து போட்டிருந்தோம். பேக்குக்கு பார்த்தீங்கன்னா அதே ESPயோட கீழே வந்து 1000 சீரீஸ் வந்து 2-வே செட்டப் போட்டிருந்தோம். ஃப்ரண்ட் வந்து 3-வே செட்டப் போட்டிருந்தோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து 1 2 3 4 5 ஒரு 6 விதமான காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம காருக்கு வந்து 3-வேக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு கடைசியில் போட்டு விட்றேன். நீங்கள் ஹெட்ஃபோனில் கேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக நம்ம மாற்றின காம்பனன்ட்ஸ் பாக்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம காரில் என்னென்ன செட்டப்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான். இது நம்ம காரோட பழைய ஆம்ப்பு, பைனரோட 500 வாட்ஸ் அவுட்புட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆம்ப் தான் நம்ம காரில் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம ESPயோட 2000 சீரீஸ். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம காரில் என்ன ஸ்பீக்கர்ஸ் போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா, இருங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஒரு கைட்டை ஓப்பன் பண்ண கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இருக்க ஃபோனை வச்சுட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கார் டேஷ்போர்டோட அப்போ வந்து நம்ம ஒரு 6.2 இன்ச்சில் ஒரு டேஷ்போர்ட் போட்டிருந்தோம். அந்த டேஷ்போர்டோட அந்த இதில் போட்டுலாங்கிறீங்களா, சிரோஸில் போட்டுலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஸ் ஸ்பீக்கர் போட்டிருந்தோம். அந்த ஹெட்ஸோட 2 பின்னாடி அவங்களுக்கு. ஆனால் இதுவே நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. பட் ஆனால் இன்னுமே நமக்கு ஆடியோ வந்து இன்னும் அப்டேட் பண்ணணுங்கிறதுக்காண்டி நம்ம அதை சேஞ்ச் பண்ணோம். இது க்ராஸ்ஓவர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். காமன்ஸா இல்லை ப்ராசஸர் நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. அப்போவே இந்த காமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் 2 ஸ்பீக்கர்ஸ் மட்டுமே நம்ம 25,000 நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ ஆன்லைன் செக் பண்ணுறேன், ரேட்டு கூட தான் செஞ்சுருக்கு. 32,000 காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பீக்கரோட காமன்ஸ் மட்டும். ரேட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட புது ஆம்புக்குரிய பாக்ஸு. ஆல்ரெடி இது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருப்பேன்.
இது நம்ம நமச்சியோட 8 சேனல் ஆம்ப்னு சொன்னாங்க. இது வந்து ப்ளஸ் வந்து ஆம்பாகவும் ஒர்க் ஆகுமா, ESP-ஆகவும் ஒர்க் ஆகுமா. நல்ல ரிசல்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பாரோட பழைய ஹெட் யூனிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா முதல்ல ஆஃபீஸில் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இடம் மாறிடுச்சுன்னு பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அந்த ஆடியோக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை ஆட் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் என்னால் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே நம்ம தமிழ் சாங்ஸாக ஆட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வீடியோ அப்லோட் பண்ண உடனே வந்து எனக்கு காப்பிரைட் விழுந்துருச்சு. காப்பிரைட் விழுந்ததுனால நான் உடனே வந்து அந்த வீடியோ வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு வந்து நம்ம ஆடியோ வந்து நம்ம எங்க பண்ணோம்னு சொல்லி அவர் வந்து அந்த ஆடியோ பண்ணவர் வந்து தனியா யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அந்த யூடியூப் சேனல் அவர் வந்து நம்ம காருக்கு என்னென்னலாம் பண்ணோம்னு சொல்லி அவர் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ல வந்து ஆட் பண்றேன். நீங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு நம்ம கார்ல என்னென்ன ஆடியோ பண்ணியிருக்கோம், இல்ல நீங்க ஏதாவது கார்ல ஆடியோ ஏதாவது பண்ணணும்ன்றதா நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ லிங்க் ஆட் பண்றேன். நீங்க அதுக்கான ரிசல்ட் இருக்கும். நீங்க அதுல வந்து ஹெட்போன் போட்டு கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் அந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா முதல்ல ஆஃபீஸில் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இடம் மாறிடுச்சுன்னு பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அந்த ஆடியோக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை ஆட் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் என்னால் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே நம்ம தமிழ் சாங்ஸாக ஆட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வீடியோ அப்லோட் பண்ண உடனே வந்து எனக்கு காப்பிரைட் விழுந்துருச்சு. காப்பிரைட் விழுந்ததுனால நான் உடனே வந்து அந்த வீடியோ வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு வந்து நம்ம ஆடியோ வந்து நம்ம எங்க பண்ணோம்னு சொல்லி அவர் வந்து அந்த ஆடியோ பண்ணவர் வந்து தனியா யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அந்த யூடியூப் சேனல் அவர் வந்து நம்ம காருக்கு என்னென்னலாம் பண்ணோம்னு சொல்லி அவர் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ல வந்து ஆட் பண்றேன். நீங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு நம்ம கார்ல என்னென்ன ஆடியோ பண்ணியிருக்கோம், இல்ல நீங்க ஏதாவது கார்ல ஆடியோ ஏதாவது பண்ணணும்ன்றதா நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ லிங்க் ஆட் பண்றேன். நீங்க அதுக்கான ரிசல்ட் இருக்கும். நீங்க அதுல வந்து ஹெட்போன் போட்டு கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் அந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.